ஒரு ஆளு முயல் வேட்டைக்காண்டி காட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒரு கார்போர்ட் பாக்ஸை பாக்குறான். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு செம்ம ஷாக்கிங். என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 100 Days Under Crime ஸ்டோரியோட Day 8. 1957 அமெரிக்காவில் பிலடெல்பியா நகரத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆள் காட்டுக்குள்ள போய் முயல் வேட்டைக்கு போகும்போது அந்த கார்போர்டு பாக்ஸை பாக்குறாங்க. அந்த கார்போர்டு பாக்ஸ்ல 4 பையன் சடலமா கிடக்கும். சடலமா கிடக்கிற பையன் உடல் முழுக்க அடிப்பட்ட காயங்களோட சரியா சாப்பிடாத மாதிரி ஊட்டச்சத்து கம்மியாதான் உடல் மெலிஞ்சு போய் கிடக்கான். அந்த ஆள் கரெக்டா நோட் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ரீசெண்டா முடி வெட்டி இருக்காங்க. போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அந்த பையனோட போட்டோவை சிட்டி ஃபுல்லா ஒட்டுறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லயே அந்த போட்டோவை ஆடா கொடுக்குறாங்க காணவில்லைன்னு சொல்லி. அதை பார்த்துட்டு எந்த ஒரு ஆளும் அந்த பையனை ஐடென்டிஃபை பண்ணி வரவே இல்லை. ஒரு சில தியரிஸ் இருக்குது. என்னன்னா, ஒரு பெண் என் அம்மா தான் இந்த பையனை அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு பெண் சொல்லியிருக்காங்க. ஆனா எவிடன்ஸ் இல்லாதனால இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸ் ஆயிடுச்சு. 65 வருஷம் கழிச்சு டிஎன்ஏ டெக்னாலஜி வச்சு 2022 அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் ஜோசப் அகஸ்ட்ங்கிற பையன் தான். அவங்க அம்மா அப்பா அவனை பத்தி காணவில்லையும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயும் யார்கிட்டயும் ஒரு பேச்சு கூட முன்னாடியே சொல்லவே இல்லையாமா. அதனாலேயே போலீஸ்க்கு சிறு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. எந்தவித ஆதாரம் இல்லாதனால இந்த கேஸ் ஒரு கோல்டு கேஸாவே இருக்கு. இன்னமும் அந்த பையனை யாரும் ஐடென்டிஃபை பண்ணல. எப்படி இந்த பேக்குள்ள போனா யாருக்கும் இன்னும் ஒரு சந்தேகக்குறியாவே இருக்கு. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.